Hello guys, welcome to our channel OP Gamer FF. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் ஹவு மை கட்டரா ஹெட்செட்ன்ட்டு. அது 200 வியூஸ் போயிடுச்சு. அதனால் ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு நம்மளும் இன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஒரு சரியான ட்ரிக் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் ஒவ்வொரு ட்ரிக்காக சொல்ல போகிறேன். இது இப்போதைக்கு இது சும்மா நார்மலாக போடுற வீடியோ மற்றபடி எப்பயும் போடுற வீடியோ மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு 5 இல்லைனா 6 டிப்பா ட்ரிக்ஸ் வீடியோ போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கையில் கட்டணாவை கொடுத்துறேன். ஏன் நம்ம எதுக்கும் ஷார்ட் கன் எடுத்துக்கணும்? ஷார்ட் கன் தான் எப்பயுமே ஷார்ட் கன் தான். எப்படி கட்டணா சரி வாங்க கைஸ், மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா கட்டானாவே எடுத்துட்டோம். கட்டானாலே நம்மளே எவ்வளோ நல்லா போயிட்டு கண்ணை மாற்றுவோம். ஃபஸ்ட்டு சாண்டினோ கேரக்டரை விட்டுட்டு போவோம் கைஸ். அவனால் அடித்தானா அப்போ தான் மாறணும். அடித்தானா எளிமையானா நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்தோன்னா நம்ம மறுபடியும் மெடிக்கெட் போட்டு போகலாம்ல. ப்ளஸ் ஃபோனு கொஞ்சம் ஹேங் ஆகும். அதனால யாரும் வச்சு கட்ட வச்சுக்காதீங்க. ப்ளஸ் நம்மளும் ஒரு கில்லர் சொல்லலான்ட்டு அங்கே ஒரு பாட்டு போயிருக்காங்க. இந்த பாட்டு நம்மளுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துரும். ஆனால் நான் உனக்கு 12 ஒரு கிலோ நம்ம அடிச்சிட்டோமா, ஃபஸ்ட்டு ரூம் நம்ம அடிச்சிட்டோமா. அடுத்தது நம்ம ஃப்ரெண்டை வச்சு ஒரு வீடியோ போடுவோம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீங்களும் வரீங்கன்னா சொல்லுங்கள் கைஸ். லைவ் போடணும் எப்போனா நம்ம சேனலில் ஒரு 40 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகட்டும். கண்டிப்பாக லைவ் போடலாம். அப்போ டீம் கொடுத்தாங்க எல்லாருமே வந்துடுங்க. ப்ளஸ் ரூம் வச்சுருக்கு எல்லாருமே வந்துடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ள செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம தான் வெற்றி அடித்தோம். இந்த மேட்ச் செகண்ட் ரவுண்டு கட்டாயம் எடுத்துகிட்டே போவோம். பைசன் எடுத்துடும். ஏன்னா நம்மளுக்கு பைசனில் நல்லா விளையாட வராது, அவ்வளோவா நல்லா விளையாட வராது. முன்னாடி நல்லா பைசனில் விளையாடுவோம். இப்போ நம்மளுக்கு பைசன் அவ்வளோவா வராது. இப்போ நான் அடிக்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே 2 பேர் நிற்கிறேன் விளையாடுறேன். ஸோ அதில் ஒரு ஊக்கம் போட்டுருவோம். சரி நம்மளுக்கு விளையாட போட்டுடலாம். நானும் விளையாட போட்டுருவேன். அதுக்கப்புறம் தாங்க கீழே குதிச்சிட்டேன்னா இப்போ எவ்வளோ டேமேஜ் ஒன்று முடிச்சு விட்றேன்னு பாருங்கள். ஒருத்தனை ஓட்டிட்டு வச்சுருவோம். சரி இன்னொருத்தன் எங்கே போயிட்டான்னு தேடிட்டு போவோம் கைஸ். அவன் பார்த்திங்கன்னா எனிமிங்கிற மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு அடிச்சு கொடுத்தான். சரி நம்ம ட்ரிபிள் டேக் ஒன்று எடுத்துருவோன்னு பார்த்தா அவன் அடிச்சிட்டான் கைஸ். வெட்டுக்கில்ல நம்ம பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கோம். இப்போ நான் எப்படி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போகிறேன்னு பாருங்கள். அடிக்கிற கில்லில் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போக போகிறேன். ஏன்னா பார்த்துக்கிட்டே இருங்க. ஏடபிள்யூஎம் எடுத்துடும். ஏன்டா A94 போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு A94 அவ்வளோ விளையாட வராது. A94 எனக்கு வராது விளையாட. எப்போயாவது அதே மாதிரி அதையும் மீறி A94 வந்துருந்துச்சுன்னா மினியூஸ் இருந்துச்சுன்னா எடுத்தாடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க கைஸ். கண்டிப்பாக A94 தான் எடுத்து ஆடணுன்னா அந்த மாதிரி நான் A94 எடுத்தாடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எனக்குள்ள ஒரு சாண்டினோ கேரக்டர் போட்டுருவோம் கைஸ். எனக்குள்ள ஒரு சாண்டினோ போட்டோமா. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மேலே போவோம். பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு நாக்காக்கிடுவார். ஒரு நாக்கு கொடுத்துருவார். நானும் பார்த்திங்கன்னா இப்போ எனிமி வர்றாரு என்னால் முடிச்சு விட்லான்ட்டு நம்மளும் ஏறிட்டோம் கைஸ். மேலே ஏறிட்டு பார்த்திங்கன்னா நம்மளும் ஒருத்தனா தேடிக்கிட்டே இருப்போம். அவனும் காணோம். அடுத்து இங்கே தப்போன்னு பார்த்தா அங்கே என்ன ஊக்காங்க தெரியா? அது ஊக்காங்க தான் நம்ம இப்போ முடிய போகிறோம். மட்டும் 150 கொடுத்தாச்சு. 150 ஸ்டார்ட் தான். இதோ அவனை ஒரு 150 டபுள் டேக் பண்ணி வச்சுருவோமா. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டில் இருப்பேன். இப்போ சொல்ல 5 கிலோ கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா AK-47 இருக்கலாம் தான் பார்த்தேன். AK-47 ஸ்கின் எவ்வளோ ஸ்கின்னு எடுக்கலான்னு பார்த்தா வேணான்ட்டு விட்டோம் கைஸ். சரி லாஸ்ட்டு மேட்ச்சு தானே பார்த்துடலான்ட்டு
பார்த்துக்கலான்ட்டு ஆடலான்ட்டு நானே என்ன பண்ணிட்டேன், சரி லாஸ்ட்டு மேட்ச் தானே பார்த்துக்கலாம், அந்த மேட்ச் போய் அடிக்கலான்ட்டு இறங்கிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல கைஸ், இந்த மேட்ச் நம்மளால் போய் அடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அந்த மேட்ச் வந்து எனிமி ஒன்றும் அவ்வளோவா தெரியல எங்களுக்கு. நம்மலாம் முன்னாடி வந்து இங்கனுக்குள்ளே வர்றப்பே எனிமி அங்கேருந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மள. இப்போ யாரையும் கடை யாரும் நம்ம எனிமி மாதிரி கைஸ் டீமெட்டு தான் கைஸ். டீமெட்டை பார்த்து தான் பயந்து போயிட்டேன். சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உட்காருவோன்ட்டு ஏறலான்ட்டு ஏறதுக்குள்ளே நம்ம டீமெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அடிச்சிட்ருப்போம். நம்ம டீமெட் வந்து மெடிக்கேட் எடுத்துப்போம். நாமளும் விழாவில் போட்டுடலான்ட்டு விழாவில் போட்டுச்சு. நம்ம டீமெட் வந்து ஏம் பண்ணிகிட்டு இருப்போம் ஸ்னைப்பர் எடுத்துட்டு. நம்மளும் ஏம் பண்ணுவோன்னு பண்ணால் சரி அதுக்குள்ளே செவ்வறு கூட போயிட்டு. சரி நம்மளும் அந்த செவ்வரை பார்த்து ஒரு சுட்டு பக்கையால் போய் எச்சாட்டு விட்டுறாதான் பார்த்துட்டு இருப்போம். நம்ம டீமெட் எக்ரி குதிச்சிருவார். நம்மளுக்கான சரியான டேமேஜ் கொடுத்துருவாங்க. சரி நான் சொல்லலை டேமேஜ் கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட சூப்பர் மீடிட் இருந்துச்சுல, சூப்பர் மீடிட் போடுவோம். வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டோம். இது வந்து கடைசி மேட்ச்சில் பைசன் நம்மக்கிட்ட இருக்குல்ல, இறங்கிட்டோம். ஃபோன் வந்து இப்போ லாஸ்ட் ரவுண்டில் ஹேங் ஆகும் கைஸ். அப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஊக்காங்க தானே அவங்க எப்படி திடீர்னு மட்டும் லாஸ்ட் டைம் வீடியோ நல்லா சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ ஒன்று போடுவோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மேட்ச் டிப்பா ட்ரிக்ஸ் எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்கள் கைஸ். டிப்பா ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோ இந்த வீட்டு மேலே ஏறினது தான், வீட்டு மேலே ஏறி அடிச்சது தான். என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன்னு கேட்காதீங்க. பாய் கைஸ்.